ஹே கைஸ், வெல்கம் டு சுப்பு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மினி கிச்சன் செட் அது மாதிரி ரெடி பண்ணலாம் கார்ட்போர்டில். அதுமாரி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து பேப்பரில் நானே சும்மா ரெடி பண்ணி ஒட்டினது. இதெல்லாம் நீங்களே வந்து உங்களுக்கு எப்படி வந்து மாடல் வேணுமோ அப்படி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா. இந்த சிங்க் மாதிரிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து கேனோட மூடியில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அழகாக மேட் மாதிரி ஒரு கார்ட்போர்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ணிடல, தேவையில்லை. ஓகேங்களா. இதை வந்து கட் பண்ணிடல, தேவையில்லை. இந்த சைடு வந்து இதை நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சும்மா மூடுற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பெரிய சைஸ் கார்ட்போர்ட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுக்கலாம். அது வந்து கொஞ்சமாக வந்து விளையாட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அழகாக வந்து என்ன ஸ்டாண்ட் மாதிரி அதுமாரி வந்து சும்மா இந்த சிங்க்லாம் வந்து ரெடி பண்ணி அழகாக இந்த அடுப்படி வந்து இருக்குல்ல, அது வந்து ரெடி பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு டோர் மாதிரி ஒன்று வந்து செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து சும்மா சோப் மாதிரி அதுமாதிரி எடுக்கிறதுக்கோசம் நான் வந்து அந்த முத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நான் செஞ்சுருந்தேன் அதாவது வந்து இப்போ என்னது டோர் மாதிரி நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்தேன். அது வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். அது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வீடியோவில் கேளுங்க. இது வத்தி பெட்டி வச்சு தான் நான் செஞ்சேனே. இது வந்து ஈஸி தான், எப்படியா இருந்தாலும் ஈஸியாக தான் செய்யலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஒட்டிக்கலாம். இதேமாதிரி நான் பெருசு கூட செஞ்சு வச்சுருந்தேன். அழகாக இருக்குது, பார்க்கவே பெரிய முத்து வச்சு செஞ்சு அழகாக வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வந்து ஒயிட் ஷீட்டை என்ன வந்து கலர் ஷீட்டு அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் ஷீட் வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இதை வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். அழகாக இருக்கும். அது வந்து திறந்து மூட அப்படியே இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோவா பெரிய பிளான் இல்லை, சும்மா வீடியோ எடுத்து போடலாம், வேஸ்ட்டாக இருந்தது இந்த கார்ட்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்போ வந்து நான் இந்தமாரி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒயிட் ஷீட் எடுத்து ஒட்டிட்டேன் நான். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் கலர் ஷீட்டு, கிளிட்டர் ஷீட்டு அந்த மாதிரி கூட எதனா வந்து ஒட்டிக்கலாம். குட்டி குட்டி சொப்பு வச்சு கூட அந்த சிங்க்கு மாதிரி வச்சுக்கலாம். அதோட அளவு எடுத்து அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்தது வரைக்கும் நான் வந்து அழகாக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அழகாக ஒட்டிட்டு இப்போ நான் அதில் வந்து கேஸ் வந்து வரைய போகிறேன். கேஸ் வந்து வரைய அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் ரவுண்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி அழகாக செஞ்சால் போதும். இந்த மாதிரி நான் அழகாக ஒரு கோடு மாதிரி போட்டு இந்த மாதிரி கேஸ் மாதிரி நான் அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி மூணு கேஸ் வச்சு இந்த அடுப்பு செஞ்சுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு சும்மா 2 கேஸ் வச்சது மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. நான் இப்போ 2 வச்சது மட்டும் 2 ரவுண்ட் போட்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து 3 வேணும்னா கூட கொஞ்சம் லென்த்தாக அந்த பாக்ஸை வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் இப்போ பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். பென்சில் வச்சு ட்ரா பண்ணி நல்லா வந்து கலர் மாதிரி உள்ளே பண்ணிக்கிட்டால் அந்த வந்து கொஞ்சம் அந்த தீப்பெட்டியோடைய இது வந்து தெரிஞ்சுது. சரி, அதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுவே நல்லா இருக்குது பார்க்கவே, கொஞ்சம் கேஸ் மாதிரி. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் அதை. உங்களுக்கு வந்து அது எப்படி நல்லா 3ஆக வச்சு பண்ணுறது அதுமாரி கொஞ்சமா அந்த பட்டன் திருவுற மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட்டன் திரும்ப வச்சுக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாருங்கள், திறந்து மூடும். இது கொஞ்சம் திருப்பி இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் அந்த முத்தை வந்து கம்மில் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சா செம்மையாக ஒட்டிக்கும். அதோட பிரியாது, கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். அந்த பாருங்கள், இதெல்லாம் நான் வெயிலில் தான் காய வச்சேன். அதையே நான் இன்றைக்கி தான் செஞ்சேனே. அந்தமாரி உங்களுக்கு ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து செய்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஷெல்ஃபு மாதிரி கார்ட்போர்டில் செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து அந்த தேவையில்லாத நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இதை மடக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா. எந்த சைஸாக வச்சு பண்ண போகிறீங்களோ அதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். கட் பண்ண தேவையில்ல, மடக்கி விட்டுக்கிறேன் நான். சும்மா அழகாக மடக்கி விட்டுக்கணும். ஏன்னா வந்து அது அப்போ தான் நிற்கிற மாதிரி வைக்க முடியல.
அப்படியே வச்சிங்கன்னா அது வராது. ஸ்கேல் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரல அது. சரி கையை வச்சே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணால் சைடாக வந்துடுச்சு. அதனால் சரி நார்மலாகவே பண்ணலாம் கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே அழகாக பாக்ஸை வந்து ஸ்டிப்பாக நிற்க வச்சுட்டேன். இதை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி, நான் அவ்வளோ பெரிய மாடல்லாம் இல்லை பண்ணலை, சும்மா இருக்கிற முத்தெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் மட்டும் பண்ணேன். இது அவ்வளோவா டெக்கரேஷனாக இல்லை. உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு வந்து இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இன்னொன்று வந்து நான் இதேமாரி வந்து அழகாக ஒரு கிச்சன் செட் வந்து ரெடி பண்ணுறேன். கிச்சன் செட் வேணால் ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெட்ரூம் ரெடி பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு பெட்ரூம் ரெடி பண்ண போகிறேன் அடுத்த வீடியோவில், ஓகேங்களா. இப்போ நான் வந்து அந்த ஷெல்ஃபு வந்து ஸ்டிப்பாக நிற்க வச்சிட்டேன். அந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க நீங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நிற்க வச்சுக்கணும். அது நல்லா நிற்க வைக்கணும். அப்போ நின்றும், அதுவே நின்றும். இப்போ வந்து அந்த சிங்க்குக்கு மேலே அப்படியே அந்த ஷெல்ஃப் இருக்கும், அது மேலே வந்து உங்களுக்கு பொருள் எதெல்லாம் வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ நீங்கள் பார்பிகள் விளாட்றதா இருந்தால் அதுக்கு தேவையான கிச்சன் செட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். சொப்பு சாமை குட்டி குட்டியாக, அது வந்து நான் இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக மினியேச்சர் கிச்சன் செட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ண வீடியோ போடுறேன் நான். இன்னும் ரெடி பண்ணணும், போடுறேன். ரெடி பண்ணால் வீடியோ போடுறேன். இப்போ குட்டி குட்டியாக அழகாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஷெல்ஃபு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, சும்மா அழகாக குட்டியாக இருக்கட்டுமே, அழகாக எதனா வச்சுக்கலாம், அதில் டீ கப்பு அந்த மாதிரி எதனா வச்சுக்கலாம் அழகாக. அதனால் வந்து இது வந்து கம் போட்டு நான் ஒட்டிக்கிறேன், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக கூட அழகாக பாருங்கள், அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அழகாக மாடலாக வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன் நான். இதில் எனக்கு இதை செய்யணும்னு தோணுச்சு. இது வந்து எதுக்குன்னா, இது எனக்கு எதுக்குமே வந்து யூஸ் ஆகலை. இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து டைனிங் டேபிள் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா இடம் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்குறேன். இது வந்து கேனோட மூடி வச்சு ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். அந்த ரவுண்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இது வந்து டைனிங் டேபிளுக்காக தான் நான் உருவாக்கினேன். கடைசியில் பார்த்தா இது வேலைக்காகாததாகிடுச்சு, பார்த்தீங்களா. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பின்னாடி தான் வந்து இது வந்து ஆக்சுவலி பின்னாடி தான் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மு போட்டேன். பார்த்தா வேஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து இடம் பத்தலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டேன். சரி தான் நம்ம நின்னா சமைக்க போகிறோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அப்போ யோசித்தேன், இடம் பத்தலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ எல்லாம் ஒட்டியாச்சு, எவ்வளோ நீங்களே பார்க்குறீங்களா. இதுமாரி பண்ண முடியல, அது இடம் வேறு பத்தலை வேறு, அதனால தான் இது பண்ண முடியல. இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன். அது இடம் பற்ற மாட்டேங்குது. சரி அந்த கட் பண்ண ரவுண்டும் சரி வேஸ்ட் ஆகிடுச்சு, சரி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எங்கெங்கேயோ வைக்கலான்னு பார்க்குறேன், மேட்டு மாதிரி வைக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே வந்து முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். வேணாம் அப்படின்னு யோசித்தேன். சரி எங்கன்னா ஒட்டி வைக்கலாம், அழகாக ஒரு எமோஜி மாதிரி வரைஞ்சி. அதையும் வந்து பண்ண முடியல. சரின்னு மடக்கி போட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூடி மாதிரி இருக்கிறத குண்டா மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டேன். மூடி மாதிரி இருக்கிறத குண்டா மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலெலாம் அழகாக வைக்கிறதுக்கு ஒரு டீ கப் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். பார்த்தா டீ கப் மாதிரி வரல. சரி இந்த முத்து வந்து அழகாக ஒட்டி வைக்கலாம், அதுக்கு மேலே ஸ்லாப் மாதிரி செஞ்சதுக்கு மேலே அழகாக ஒட்டி வச்சா அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை வந்து ஒரு
ஏன்னா ஒரு செஞ்ச ஒரு டின்னர் அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த மேலே வந்து கிச்சன் மேலே வச்சுட்டேன். அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே தெரில. சரி பரவாயில்ல அங்கே இருக்கட்டும், அதே வந்து மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து அதை மேலே வந்து இதுமாரி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு பார்க்க அழகாக தெரிஞ்சுது. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். பெட்ரூம், ஹால் அப்படியே ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிடலாம். ஒரு வீடியோவே எடுத்து போட்டு அப்படியே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் அதை வந்து அது மேலே வச்சுட்டேன். அவ்வளோ பார்க்க இது நல்லா இல்லை. லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கிச்சன் செட் அழகாக இருக்குது. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.